ஹாய் உறவுகளே, எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாரும் வந்து கொடியெல்லாம் ஏற்றி டயர்டாகி ஸோ வேறு லெவலில் ஆகியிருப்பீங்க. நான் கடைக்கு வந்துட்டு லேட்டாக தான் வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பிரியாணி நல்லா கொட்டிக்கிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டு ஸோ இது வந்து எனக்கு பிடித்த ஜாதி மல்லி பூச்சரவி தங்க கூட பச்சரவி ஆசை என்ன ஆசையடி அவ்வளவு ஆசையடி அந்த மாதிரி வந்து கஸ்டமர் 1-2 வந்துட்டு இருக்கும் போதே வந்து ஏன்னா எப்படி இருந்தாலும் மணி இப்போ வந்து 3 மணி ஆக போகுது. இன்னும் சில நொடிகளில் நம்ம பிஸி ஆயிடுவோம். அதுக்குள்ள பூவை கட்டி வச்சிருவோம் உறவுகளே, சரிங்களா? ஸோ வாங்க 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 வாங்க. எனக்கு ஒரு காலத்துல வந்து பூவே கட்ட தெரியாதுங்க. இப்போ வந்து அடிச்சு நொறுக்குறா காயுமா. இன்னும் கொஞ்ச நேரத்தை எப்படி பிஸி ஆயிடுவேன். கஸ்டமர் ஐப்ரோஸ் அது இதுன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கீழே உட்காந்தோம்னா எடுத்து கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. ஸோ நம்மளோட ஈரோட்ல கொடி இருக்கு பாத்தீங்களா, கலெக்டர் ஆபீஸ்ல. இதுவும் வந்து நான் ஃபர்ஸ்டே எடுத்தது இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்க, சரிங்களா? வாங்க உறவுகளே, பூவை கட்டுவோம் பூவை கட்டுவோம். ஆன் பண்ணி விட்டுட்டேன். என்னடா எம்பிட்ட அறிவு இதுவும் வாங்கிட்டு வந்துருக்குறது. எப்படியும் இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இறங்கி இருக்கா. சாயந்தரம் செம்மையா விரியுங்க. விரியத்துக்குள்ள நம்ம கட்டிட்டாதான் அதுக்குள்ள கஸ்டமரும் வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப நான் கொஞ்சோண்டு மட்டும் கட்டி காட்டுறேன், சரிங்களா? பூ கட்டுறது ஆரம்பத்துல எனக்கு பூ கட்டணும்னா அவ்வளோ ஒரு பயம், சரிங்களா? ஏன்னா முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, இந்த இடத்துல இப்படி உட்காந்து பூ கட்ட முடியாது. நல்லா நெருக்கமா அழகா கட்டுவாங்க. இந்த மாதிரி எடுத்துப்பேன். எடுத்துட்டு இன்னும் நிறைய பேர் பூ கட்ட தெரியாம இருக்கீங்க. பூ கட்டுறது வந்து ஈஸிங்க. இதுவே நிறைய பெண்கள் வீட்டுல இருந்து பூ கட்டி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சோ எதுவுமே முடியாதுன்னு இல்ல, முடிஞ்சா நீங்களும் வந்து ட்ரை, சரிங்களா? பூ கட்ட பழகிக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்லைங்க. இருக்கிறதுலே வந்து ஈஸியான வேலை. வீட்டுல இருந்தே ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த விளக்கமாத்து குச்சி இருக்குல்லங்க, அதை வச்சுதான் கட்டி பழகினேன். ஏன்னா ஊர்ல வந்து பூங்காடு எல்லாம் வச்சிருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து பூ கட்ட தெரியாம இருந்தா ஒரு மாதிரியா இது பண்ணுவாங்க. அதனால நான் பூ வந்து கட்ட ஆரம்பிச்சேன், சரிங்களா? இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன். இதுதான் செய்வேன் அதுதான் செய்வேன்லாம் இல்லைங்க, எல்லா வேலையும் செஞ்சுவீங்க. இதே வந்து காம்பு கொஞ்சம் நவுத்தி வச்சு கூட கட்டலாம். ஆனா நான் வந்து அப்படி கட்டினா அடர்த்தியா வேற மாதிரி தெரியும். நம்ம வந்து மல்லிப்பூ சைஸ்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கட்டுறேன். ஏன்னா இதுக்கு வந்து தண்டு வந்து ரொம்ப நீளமா இருக்கும் ஜாதி மல்லிக்கு, சரிங்களா? பூ கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இந்த நுனியில மட்டும் இது பண்ணுவாங்க. அந்த நுனியில இது பண்ணோம்னா என்னன்னா பூ நல்லா அகலமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எனக்கு வந்து நான் சின்னதா இப்படி வச்சு கட்டும் போது நல்லா பூ வந்து தலை நிறைய இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, யாருக்கெல்லாம் பூ கட்ட தெரியாது, ஆனா பூ கட்டுனா உடஞ்சி விழுந்துருது, நான் கட்டினது வந்து நான் தலையில வைக்கும் போது எல்லாம் கொட்டிடுது, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இப்ப கூட கட் ஆயிடுச்சு பாருங்க. அது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நூல் நம்ம பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ஹெவியா இழுத்தோம்னா கட் ஆயிரும். அதோட காம்பு வந்து ரொம்ப இதாதான் இருக்கும், திக்னஸ் கம்மியா தான் இருக்கும். அதை நம்ம போட்டு இழுக்கும் போது கட் ஆயிரும், சரிங்களா? இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீ வந்து பால் டீ வந்து குடிச்சாதாங்க நம்மளுக்கு காலையில எந்திரிச்சு அந்த சுறுசுறுப்பா வந்து ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். இல்ல நம்ம வந்து கொஞ்சம்
எந்திரிச்சிட்டு நம்ம சோம்பலா, அதுவும் லேட்டா எந்திரிச்சோம்னா இன்னுமே சோம்பேறித்தனம் ஆயிரும். எனக்கும் அப்படிதான். காலையில எழுந்திரிச்சோம்னா டீயை குடிச்சிட்டு ஃபாஸ்டா ஒரு வேலையை வந்து செய்யணும். சரிங்களா? செய்யலைன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கிடைச்சிடும். சரிங்களா? நான் வந்து கொஞ்சமா கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். யாருக்கெல்லாம் பூ கட்ட தெரியாதோ ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து விளக்குமாத்து குச்சி இல்லைன்னா வந்து செடியை வந்து லைட்டா பிச்சு வச்சுக்கோங்க. செடியை வச்சு கட்டி பாருங்க. சரிங்களா? கட்டி பழகிட்டு நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க, அக்கா நான் பூ கட்ட பழகிட்டேன்க்கா. அது வந்து இன்னைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை. சரிங்களா? எதுவுமே என்னால முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்றதோட பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இது பாத்தீங்களா, ஃபுல்லா நம்ம கட்டுறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி இது விரியும் போது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சரிங்களா? நான் லாஸ்ட்ல வந்து ஃபுல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல் வீடியோ எடுத்தோம்னா உங்களுக்குமே போர் அடிச்சு போயிடும். சரிங்களா? ஒரு 1/2 hour ஆகும் இந்த பூ கட்டுறதுக்கு. சரிங்களா? ஃபுல்லா கட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாய்.